அன்பான நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் எனது பேர் முபீன். நான் சவுதி அரேபியால ரியாத்ல இருக்கிறேன். இப்போ 2-3 நாளா நம்ம ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை ரியாத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒலையா கேம், ஜவுசத் கேம்ல இறந்ததா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்குது. இது சம்பந்தமா ஸ்ரீலங்கா எம்பசி நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு பொம்பளை கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை கேட்கும் போது என் மனசு கூட என் ரத்தம் கொதிக்குது. காரணம், சகோதரிகள், நமது சகோதரிகள், நம்ம நாட்டு சகோதரிகள், நாளைக்கு இதே நிலைமை நம்ம சகோதரிக்கு வரலாம், நமக்கே வரலாம். ஆனா அந்த ஸ்ரீலங்கா எம்பசி இங்க இருந்தும் எந்த விதமான ஃபைதாவும் நமக்கு இல்ல. என்ன பிரச்சனை தெரியுமா நண்பர்களே? ஸ்ரீலங்கா எம்பசி இங்க அமைஞ்சிருக்கிறது நமக்காகத்தான். அவனுங்க நமக்காக சேவை செய்ய வரல, ஒரு அரபிக்காரனுக்கு சேவை செய்யத்தான் அவனுக்கு இங்க இருக்கானு. நம்மளோட பிரச்சனை என்னங்கிறத அவனுக்கு காதுக்கே எடுக்கிறானுங்கல்ல. அது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்குது. அது மாத்திரமின்றி இங்க இருக்கிறவங்களுக்கு மாளிகை, கொண்டாட்டம், சாப்பாடு நம்ம நாடு கொடுத்துட்டு இருக்கு. அதை நல்லா அனுபவிச்சுட்டு அவனை நல்லா இருக்கானு. இதுக்குரிய நடவடிக்கையை நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்தியனுக்கு பிரச்சனைடா ஒரு இந்திய எம்பசி வரான், ஒரு பிலிப்பினுக்கு பிரச்சனைடா ஒரு பிலிப்பின் எம்பசி வரான், ஒரு ஸ்ரீலங்கனுக்கு பிரச்சனைடா யாருமே கிடையாது. நம்ம எம்பசி அதை பார்க்க மாட்டான். அதை பத்தி நம்ம அவன காதுக்கு கொண்டு போனா அதை கணக்கு எடுக்க மாட்டான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த ஜவுசத் கேம்பு, ஒலையா கேம்புங்கிறது எத்தனை ஆயிரம் பொம்பளைங்க இருக்காங்க, ஸ்ரீலங்கா பொம்பளைங்க. எத்தனை கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொம்பளைக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள். மௌத்தா போறது ஒருத்தர் இது வரைக்கும் மௌத்தா போல, எத்தனையே பொம்பளைகள் அதுல மௌத்தா போயிட்டாங்க. என் காதறியே நான் கேள்விப்பட்டதுக்கு நாங்க பேசுகிறேன். இதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம ஸ்ரீலங்கா எம்பசிக்கு துப்பு கிடையாது. ஒன்னும் நம்மட பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த எம்பசி இருக்கணும். இல்லைண்டா இந்த எம்பசி உடனடியாக இந்த எம்பசிக்கு நம்ம முற்றுகை இடணும். இதுதான் நமக்கு இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை. நண்பர்களாகிய நீங்க உங்களுக்காக வேண்டி, உங்களுக்கு பின்னுக்கு வர ஒரு சந்ததிக்காக வேண்டிதான் நான் இதை பேசுறேன். நம்ம எல்லாரும் ஒன்று அணிதிரண்டு இந்த எம்பசிக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். உங்களால பேச முடியலையா? அவனுக்கு அவனோட ஆபீஸுக்கு முன்னுக்கு வச்சு பேச முடியலையா? வாட்ஸ்அப்ல கிளிக் போடுங்க, அவனுங்களை பத்தி கிளிக் போடுங்க. அது போதும். இதுக்கு ஒரு முடிவு கண்டே ஆகணும் நண்பர்களே. பிளீஸ் கைகோருங்க. எத்தனை பொம்பளைங்க உசுரை நம்ம இதெல்லாம் காப்பாற்ற முடியும். பிளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். சோமாய்க்குங்கலாம். நான் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புறேன், அது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் FBல இன்னைக்கு போடுங்க. கல்பனா ஹெட்டன் என்று சொல்லி அவங்க ரியாத்ல என் கண்ணால நான் பார்த்தது. சவுதியில ரியாத்ல 2.5 வருஷம் வேலை செஞ்சு அவங்க கஃபீல் வீட்டுல சம்பளம் 3 தட்டு வீடு கஃபீல் வீட்டுல சம்பளம் கேட்டதுக்காக அவங்கள அடிச்சு பைத்தியம் பிடிச்சி சாவுற ஊசி உண்டு இடுப்புல அடிச்சு அவங்கள கொண்டு இந்த ரியாத்ல எக்ஸிட் 6ல ஒலையால ஜவாசாத் கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப்ல கொண்டு போட்டு 2 நாள் அவ தூங்கியே தான் இருந்தா, படுக்கவே இல்லை. எங்களுக்கு பக்கத்துல தான் படுத்திருந்தா. நாங்களும் இந்த இதுக்கு வந்திருக்கோம். நாங்களும் ஸ்ரீலங்காக்குள்ள ஒரு 1000 பேருக்கிட்ட மட்டும் இருக்கிறோம். எல்லாரும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. சரியா? எல்லாரும் நாங்க ஒரு சில ஆக்கள், நானும் என்னோட ஒரு மைனியும் சல்லி கட்டி வந்திருக்கோம். ஆளுக்கு 2000 ரியால் கொடுத்துதான் இங்க எங்களை கொண்டு விட்டாங்க. இப்படி இருக்க போகல அவ 2 நாள் படுத்து தூங்கி இருந்தா. இன்னைக்கு கொஞ்சம் முழிச்சிருக்கையும் குளிப்பாட்டி உடுப்பும் இல்ல, ஒரு உடுப்பும் கூட ஒரே ஒரு கவுன் மட்டும் உடுத்திட்டு இருந்தேன். எல்லாத்தையும் உடுப்பு வேங்கி அவ குளிக்காட்டுவோம் சொல்லி குளிக்க பாத்ரூம் போனவ கீழே விழுந்திருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு பக்கத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பதான் அவளுக்கு சுய நினைவே வந்துருந்துச்சு. எனக்கு வலிக்குது இடுப்புல பார்த்தா பெரிய பெண்டேஜ் போட்டிருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் டாய்லெட் எல்லாம் போயிட்டு அப்படியே போயிட்டு உடுப்போட யூரியனும் கக்கா உடனே அங்கனே போயிட்டு அங்கனே மௌத்தா போயிட்டாங்க. இத எம்பசியோ எதுவோ ஸ்ரீலங்கா ஆக்கல கணக்கே எடுக்கிறது இல்லை. இதுக்குள்ள இருக்கிற ஆக்கல தயவு செய்து யாரும் நாங்க ஸ்ரீலங்கா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு சொன்னா, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் நோயா வாய்ப்பட்டு இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் போறதுக்கு வேலை செஞ்ச சம்பளம் கேட்டா இப்படித்தான். இதுக்கு 3 பேர் மௌத்தா போயிட்டாங்க. ஆனா இது எல்லாம் சேர்த்து நாங்க இருக்கிற கேம்ப்ல 3வது ஒரு தட்டுக்கு அங்க ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு இது இருக்கு. அதுல கொண்டு அந்த மையத்தை வச்சிருக்காங்க. எங்களோட கண்ணால நாங்க பாக்குறோம். நீங்க சொல்றது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு எப்படியாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த மையம் இங்க நடக்கிற மையத்துங்களை ஸ்ரீலங்காவுக்கு தயவு செய்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒருத்தருட கண்ணுக்கும் தெரியாம மறைச்சிடுறாங்க.
அதனால நாங்க நிறைய 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 வந்து இங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நாங்க ரொம்ப சீரழிவுல இருக்கிறோம். பிரச்சனை எங்களுக்கு நிறைய பிரச்சனை. நாங்க வெளியில காசு கட்டி போறதுக்கு இருந்தோம். எங்களை இங்க கொண்டாந்து காசு 2000 வாங்கிட்டு எங்களை இதுக்குள்ளுக்காக்கு நாங்க 2 நாள்லயே 3 நாள்லயே அனுப்புறதாக சொல்லி நாங்களும் நம்பிக்கிட்டு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா தான் நாங்க எங்களோட கண்ணால காதால கேட்கிறோம். இங்க ஒரு நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு நிறைய மனசுக்கு கவலை. எப்படியாவது இது எல்லாத்துக்கும் போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவு சொல்லி இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீலங்கா மக்கள் எப்படியாவது நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நிறைய நிறைய புண்ணியம் உங்களுக்கு அல்லாஹ்கிட்ட நாங்க துவா கேட்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை போர்ட் பண்ணுங்க தயவு செய்து. இதை கண்டிப்பா நீங்களும் கேட்கணும். நீங்கள் நாட்டுக்கு வரதுக்கு இருந்த அவங்களுக்கும் இதே நிலைமை தான். இதுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். தயவு செய்து எங்களுக்காக இதை கேட்டுட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஒன்று மெசேஜ் பண்ணுவோம். கல்பனா அவங்களோட பேரு கல்பனா, அவங்க ஹெட்டன் தமிழ், அவங்க தான் இன்னைக்கு செத்துது. ஓகே, தேங்க்ஸ். ஜிசாக்கல்லாஹ்.